Good afternoon, students. Today we are going to learn about domain name system. Generic top level domain GTDS are in process of approval and may be addressed to the list in future. Post postal service.geo geographical related site .cym Welsh language culture country specific domain use code to identify the country internet address carries two letter country code at the top level domain .au Australia.ca Canada .es Spain .fr France .in India. போன கிளாஸில் நம்ம நேற்றுக்கு டொமைன் நேம்னா என்னன்னு படித்தோம். அந்த டொமைன் நேமில் டாப் லெவல் டொமைனை ஜெனரிக் டாப் லெவல் டொமைனை ஷார்ட்டாக GTLDSன்னு சொல்கிறோம். ஜி வந்து ஜெனரிக்கை ஸ்பெசிஃபை பண்ணுது, டி டாப்பை ஸ்பெசிஃபை பண்ணுது, எல் லெவல் டொமைனுக்கு டி. இந்த ஜெனரிக் டாப் லெவல் டொமைன் வந்து ஃப்யூச்சரில் இந்த எக்ஸ்டென்ஷனில் இந்த டொமைன் நேம் வரலான்றதை ஸ்பெசிஃபை பண்ணுது. அது ஃப்யூச்சரில் என்னென்ன டொமைன் நேம் வரதா இருக்குன்னா .POS போஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னா போஸ்டல் சர்வீசஸை ஸ்பெசிஃபை பண்ணும். .GEOன்னு கொடுத்தோன்னா ஜியாகிரபிக்கல் ரிலேட்டட் சைட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வருதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். .CYMன்னு சொல்லும்போது வெல்ஷ் லாங்குவேஜ் அல்லது கல்ச்சரை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் டொமைனில் ஒவ்வொரு கண்ட்ரியோடைய எக்ஸ்டென்ஷன்ஸை 2 letters வேர்டில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதை பார்த்து எந்தெந்த கண்ட்ரின்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். .AUன்னு இருந்ததுன்னா ஆஸ்திரேலியாவை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். .CAன்னு இருந்ததுன்னா கன்னடாவை ஸ்பெசிஃபை பண்ணுது. .ESனா ஸ்பெயின், .FRனா ஃப்ரான்ஸ், .INனா இந்தியாவை ஸ்பெசிஃபை பண்ணுது. .JPன்னு கொடுக்கும்போது ஜப்பானை ஸ்பெசிஃபை பண்ணுது. .MYன்னு கொடுக்கும்போது மலேசியா, .UK யுனைடெட் கிங்டம், .US யுனைடெட் ஸ்டேட். Web pages and web link. Each file is called a web page. Size and content of a web page is different from that of another web page. Web page can have text, image, animation, figures, audio clippings or combinations of all these. Website is defined as a collection of number of web page referred under a common name called website address. The first page of a website is known as the home page. The home page explains the features and facilities available in the site. அடுத்து நம்ம பார்க்க போகிற அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து .JPன்னு இருந்ததுன்னா ஜப்பானை ஸ்பெசிஃபை பண்ணுது. அடுத்த .MYன்னு இருந்ததுன்னா அது மலேசியாவை ஸ்பெசிஃபை பண்ணுது. .UKன்னு இருந்ததுன்னா யுனைடெட் கிங்டத்தை, .USனா யுனைடெட் ஸ்டேட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெப் பேஜஸ் அண்ட் வெப் லிங்க். இதை பற்றி ஏற்கனவே பார்த்தோம். வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபைல்ஸையும் வெப் பேஜஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே வெப்சைட்டில் ஸ்டோர் ஆகிருக்க ஒவ்வொரு ஃபைலும் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த வெப் பேஜஸில் வெறும் டெக்ஸ்ட் மெசேஜும் இருக்கலாம், இமேஜஸும் இருக்கலாம், அனிமேஷன்ஸ் இருக்கலாம், பிக்சர்ஸ் இருக்கலாம், ஆடியோ கிளிப்பிங்ஸ். இது எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனியாகவும் இருக்கலாம், அல்லது இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஃபைலாகவும் வெப் பேஜஸில் டிசைன் பண்ணியிருக்கலாம். அந்த வெப்சைட்டோடைய மொத்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் வெப் பேஜஸாக தான் இங்கே வெப்சைட்டில் உள்ள மொத்த வெப்பேஜ் கலெக்ஷன்ஸை தான் நம்ம வெப்சைட்டுன்னு சொல்கிறோம். இந்த வெப்சைட்ஸில் எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸும் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த
வெப்சைட்டில் உள்ள ஃபஸ்ட்டு பேஜை ஹோம் பேஜுன்னு சொல்கிறோம். இந்த ஹோம் பேஜில் தான் இப்போ கம்பெனி, காலேஜ் அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடான வெப்சைட்னால் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த ஹோம் பேஜில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வெப் ஃபைல்ஸ் ஆர் பேசிக்கலி HTML files, and these files have an extension of .html or .htm. XML and ASP files are also used to create web pages. PDF is the acronym of Portable Document Format, and it is widely used document format. Image files include web pages are of two types. Inline image are small pictures stored in the web page and are loaded along with the text. External image, a web page loaded in a separate window. Stream media technology helps to view image or hear the audio as and when it is downloaded from the server. அடுத்து இந்த வெப் பேஜஸ் எல்லாமே என்ன எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா .html அல்லது .htmன்ற அந்த எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த HTML பேஜை டெவலப் பண்ணுறதுக்கு XML அல்லது ASP.NET ஃபைல்ஸ் யூஸ் பண்ணியும் இந்த வெப் பேஜஸை க்ரியேட் பண்ணுறாங்க. இது பிடிஎஃபோடைய எக்ஸ்பென்ஷன் வந்து போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். இந்த போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட் தான் காமனாக யூஸ் பண்ணக்கூடியது. இந்த பிடிஎஃப் ஃபைல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ வேர்டு, பவர் பாயிண்ட் இது மாதிரி நம்ம டைப் பண்ணும்போது நம்ம கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது ப்ராப்பராக அலைன் ஆனது மாதிரி இருக்கும். இதை வேறு யாருக்காவது அனுப்பி கொடுக்கும்போது அலைன்மெண்ட்லாம் மாறி ஸ்டைல் எல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எதுவும் மாறாமல் நம்ம எப்படி அனுப்பினோமோ அதே மாதிரி ரிசீவிங் சைடுக்கும் கிடைக்கிறதுக்கு இந்த பிடிஎஃப் ஃபார்மேட் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த வெப்சைட்டில் 2 டைப் ஆஃப் இமேஜஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று இன்லைன் இமேஜ், இன்னொரு ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் இமேஜ். இன்லைன் இமேஜில் சின்ன பிக்சர்ஸ் இருக்கும், அதுக்கு கூடவே சேர்ந்து டெக்ஸ்ட் மெசேஜும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பர்லலாம் பார்த்துருப்பேன், ஃபோட்டோ இருக்கும், அந்த டாபிக் ரிலேட்டடான கண்டென்ட்டும் சேர்ந்துருக்கு இல்லையா, அதை தான் இன்லைன் இமேஜுன்னு சொல்கிறோம். எக்ஸ்டர்னல் இமேஜுன்னு சொல்லும்போது அந்த வெப்பேஜ் வந்து தனி ஒரு விண்டோக்குள்ளே போய் விண்டோவில் ஓப்பன் ஆகிறத தான் எக்ஸ்டர்னல் இமேஜுன்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைனில் ஃபோட்டோஸ்லாம் டவுன்லோட் பண்ணும்போது அது ஒரு தனி விண்டோக்குள்ளே ஓப்பன் ஆகுதுல இமேஜ் வியூவர், அந்த பிக்சர்ஸ் ஆல்பமாக ஓப்பன் ஆகுதுல, அந்த மாதிரி ஓப்பன் ஆகிறத எக்ஸ்டர்னல் இமேஜுன்னு சொல்கிறோம். இதில் இந்த இன்டர்னல் இமேஜும் எக்ஸ்டர்னல் இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரீம்லைன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ரீம்லைன் டெக்னாலஜி என்ன பண்ணோன்னா, அந்த யூஸ் பண்ணும்போது அந்த நீ டவுன்லோட் பண்ணும்போது மொத்த இமேஜும் அல்லது நீ ஏதாவது ஒரு ஆடியோ டவுன்லோட் பண்ணுறேன்னா அந்த மொத்த ஆடியோவும் எந்த பிரேக்கும் இல்லாமல் கிளியராக கேட்குறதுக்கு இந்த ஸ்ட்ரீம்லைன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ வாட்ஸ்அப்பு, யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நெட்டு கனெக்ஷன் இருக்கும்போது எவ்வளோ தூரம் டவுன்லோட் ஆகிருக்கோ அது வரையிலும் தெரியும். அடுத்து கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கும், அடுத்து டவுன்லோட் ஆகி முடிஞ்சதும் அடுத்தது தெரியும். அப்படி இல்லாமல் மொத்தமாக டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணும். இதில் பிரேக்கேஜ் வந்து இருக்காது. இந்த மாதிரி மீடியா ஃபைல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இருக்குன்னா, மீடியா ஃபைல், இமேஜ், ஜிஃப், கிராஃபிக்கல் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட், டெவலப்பர்ஸ், கம்ப்யூட்டர் காம் சர்வ், எக்ஸ்டென்ஷன் .gif, image JPEG, joint photographic expert group .jpeg, PNG portable network graphics, ComServe and W3 consortium, extension .png, audio
AU audio files developed by Sun extension.au. Wave file, waveform data, Microsoft dot wave. MPEG, motion picture expert group dot MPG. Video quick time, Apple dot QTR dot move. Video AVI, audio visual intervaled data, developer Microsoft dot AVI. Thus the user need not wait until the download is completed. Informations that contain link to other page is called hypertext. நம்ம பார்த்தோம் வெப் பேஜஸில் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட்டு, இமேஜஸ், ஆடியோ, வீடியோ இந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியும் நம்ம வெப் பேஜை க்ரியேட் பண்ணலாம். இதில் இமேஜ் ஃபைலில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ஜிஃப், ஜேபிஜி, பிஎன்ஜி. ஜிஃபோடைய எக்ஸ்பேன்ஷன் வந்து கிராஃபிக்கல் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். ஜேபிஜியோட எக்ஸ்பேன்ஷன் வந்து ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட் குரூப். பிஎன்ஜியோட எக்ஸ்பேன்ஷன் வந்து போர்ட்டபிள் நெட்வொர்க் ஃபார்மேட். ஜிஃபை கண்டுபிடிச்ச டெவலப் பண்ணவங்க வந்து காம்சர்வ்ன்ற அந்த கம்பெனி டெவலப் பண்ணாங்க. அந்த ஜிஃப் ஃபைலை என்ன எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும்னா டாட் ஜிஃப்ன்ற எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதே ஜேபிஜி ஃபைலை வந்து டெவலப் பண்ணது ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட் குரூப். அதனால் அந்த ஜேபிஜின்ற அந்த எக்ஸ்டென்ஷனை கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய அந்த ஃபைல் வந்து ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கும். இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க, ஜேபிஜின்னு. கரெக்டானது வந்து ஜேபிஇஜி. அடுத்தது போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ்ன்றது நம்ம இப்போ வந்து ஃபைல்ஸை வெப்பேஜ் டிசைன் பண்ணுறோம். டிசைன் பண்ணும்போது இமேஜ் எல்லாம் ஜிஃப்பு, ஜேபிஜி இதெல்லாம் வைக்கும்போது டவுன்லோட் ஆகிறதுக்கு நிறைய நேரமாகும். அப்போ டவுன்லோட் ஆகிறதுக்கு நிறைய நேரம் ஆச்சுன்னா அந்த வெப்பேஜை யூசர்ஸ் அதிகம் விரும்பி பார்க்க மாட்டாங்க. அதனால் அந்த சில இதை பார்த்துருக்கலாம், சில வெப்பேஜ் டவுன்லோட் ஆகும்போது கண்டென்ட் ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆகிருக்கும், ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்கும், அதில் எக்ஸ் சிம்பிள் இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து அந்த பிக்சர் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லாமல் கண்டென்ட் ஓப்பன் ஆகும்போது அதே நேரத்துலையும் சேர்த்து பிக்சரையும் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பிஎன்ஜி ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிஎன்ஜி ஃபார்மேட்டை டெவலப் பண்ணது வந்து காம்சர்வரும் வேர்ல்டு வைட் வெப் கன்சார்டியம் இருக்காங்கல்ல, வேர்ல்டு வைட் வெப்பை ஷார்ட்டாக W3 கன்சார்டியம் சொல்கிறோம். இவங்க தான் டெவலப் பண்ணது. அந்த என்ன எக்ஸ்டென்ஷனில் அந்த ஃபைல் சேவ் ஆகிருக்குன்னா .pngன்ற அந்த எக்ஸ்டென்ஷனில் சேவ் ஆகிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆடியோ ஃபைல். ஆடியோ ஃபைலில் 2 எக்ஸ்டென்ஷன் தான் இருக்குது. ஒன்று வந்து ஏயு, இன்னொரு ஒன்று வந்து வேவ். ஏயுவோட எக்ஸ்பென்ஷன் வந்து ஆடியோ ஃபைல். அதை டெவலப் பண்ணது சன் கம்பெனி டெவலப் பண்ணாங்க. என்ன எக்ஸ்டென்ஷனில் இருக்குன்னா .auன்ற இந்த எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். வேவ் ஃபைலுக்கு எக்ஸ்பென்ஷன் வேவ் ஃபார்ம் டேட்டா. அதை டெவலப் பண்ணது மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. அதோட எக்ஸ்டென்ஷன் .wave. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீடியோ ஃபைல்ஸ். வீடியோ ஃபைல்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா எம்பிஇஜி, குவிக் டைம், ஏவிஐ. இந்த எம்பிஜி உடைய எக்ஸ்பென்ஷன் வந்து மோஷன் பிக்சர் எக்ஸ்பர்ட் குரூப். அதை டெவலப் பண்ணவங்க மோஷன் பிக்சர் எக்ஸ்பர்ட் குரூப். இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .mpg. அடுத்தது குவிக் டைம் இதுவும் ஒரு வீடியோ ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கான எக்ஸ்டென்ஷன். இதை டெவலப் பண்ணது ஆப்பிள் கம்பெனி. இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து QT அல்லது .movன்ற அந்த எக்ஸ்டென்ஷனில் ஃபைல் ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏவிஐ. ஏவிஐயோட எக்ஸ்பென்ஷன் ஆடியோ விஷுவல் இன்டர்வேல்டு டேட்டா. இதை டெவலப் பண்ணது வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. அந்த
ஏவிஐ ஃபைல்ஸ் எல்லாம் என்ன எக்ஸ்டென்ஷனில் இருக்கும்னா டாட் ஏவிஏன்ற அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கும். எக்ஸ்டென்ஷன் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது டாட் பீரியட் செப்பரேட்டர், பீரியட்னா டாட் செப்பரேட்டர், அது கூட 3 letters அல்லது 4 letters வேர்டு இருக்கும். அதுதான் எக்ஸ்டென்ஷன் சொல்கிறோம். முதல்ல நம்ம பார்த்தோம் ஸ்ட்ரீம்லைன் டெக்னாலஜியில். அந்த ஸ்ட்ரீம்லைன் டெக்னாலஜியில் ஒரு ஆடியோவோ வீடியோவோ ஏதோ மூவி ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணுறோன்னா அது ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி முடிக்கிற வரையிலும் வெயிட் பண்ணாது. உடனே டவுன்லோட் ஆக அந்த இன்ஃபர்மேஷன்ஸை டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வெப்சைட்டில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஹைப்பர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹைப்பர் டெக்ஸ்ட்னால் முதல்ல என்னன்னு பார்த்தோம். ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை கிளிக் பண்ணும்போது அந்த டாபிக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இன்னொரு பேஜில் ஓப்பன் ஆகிறத தான் ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்கிறோம். Web pages and web link. Using browser, the user can move through hypertext document by clicking on the link. Link are indicated with special colors or with underlines. Links are of 3 types. Complex link is a special link known as a form. Allows the user to enter data for submitting to the server. The data received by the servers are processed using program called CGI script. Third link is the special link known as the image map, short form IMAP. Visiting the web page. Web browsers are used to visit the web page. To visit a web page, type the required web page in the location bar and click go button. வெப் பேஜஸ் அண்ட் வெப் லிங்கில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது முதலே பார்த்தோம். ஹைப்பர் டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்கும். டிஃபால்ட்டாக கர்சர் ஆரோ சிம்பிளில் இருக்கும். எங்கே நம்ம ஹைப்பர் டெக்ஸ்ட் அல்லது ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அங்கே கர்சரை கொண்டு போகும்போது ஹேண்ட் சிம்பிளுக்கு கன்வெர்ட் ஆகும். அடுத்தது இந்த ஹைப்பர் லிங்கை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஸ்பெஷல் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இப்போ ஒரு டாபிக் ரிலேட்டடாக நீ இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணும்போது எந்தெந்த லிங்க்கெல்லாம் நீ பார்த்துருக்க, எது பார்க்கலன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கலரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இங்கே லிங்க்கில் 3 டைப் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் லிங்க், சிஜிஐ ஸ்கிரிப்ட், அடுத்தது இமேஜ் மேப். அதில் ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் லிங்க்கை பற்றி பார்ப்போம். காம்ப்ளெக்ஸ் லிங்க்குன்னு சொல்லும்போது அந்த லிங்க் என்ன பண்ணோன்னா யூசர்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி அது சர்வரில் ஸ்டோர் பண்ணுறது அல்லது சர்வர்லேருந்து ரிட்ரைவ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைனில் ரிசல்ட் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணும்போது உங்கள்கிட்ட என்ன கேட்கும், ரெஜிஸ்டர் நம்பரும் பாஸ்வேர்டும் கேட்கும். அதை நீங்கள் கொடுப்பீங்க. கொடுக்கும்போது சர்வரில் அந்த இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணி ரிட்ரைவ் பண்ணும். அல்லது ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம், நிறைய எக்ஸாமினேஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்களே, அப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது உன்னோட இன்ஃபர்மேஷன் சர்வருக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகுது இல்லையா, இதே மாதிரி பண்ணுறதுக்கு காம்ப்ளெக்ஸ் லிங்க் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நம்ம அந்த டேட்டாஸை சர்வரில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸ்டோர் பண்ணியிருக்கிறத சர்வர்லேருந்து ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு இப்போ ரெஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணும்போது அந்த ரெஜிஸ்டர் நம்பர் ஸ்டோர் ஆகிருக்க சர்வர்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வர்றதுக்கு சிஜிஐ ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க. காமன் கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி அது மூலமாக உனக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. தேர்ட் யூஸ் பண்ணுறது ஐமேப். ஐமேப்னா இதுவரையில் நம்ம என்ன பார்த்தோம், ஹைப்பர் டெக்ஸ்ட் பார்த்தோம். ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்கும், அது ஒன்றே அண்டர்லைன் ஆகியிருக்கும். அதுக்கிட்ட நீங்கள் கர்சரை கொண்டு போகும்போது ஆரோ சிம்பிள் ஹேண்ட் சிம்பிளாக மாறும்னு பார்த்தோம். இங்கே இமேஜ் மேப்லேயே என்ன நடக்கும், ஒரு பிக்சர் இருக்கும், அதுக்கு உள்ள நீ கர்சரை கொண்டு போய் மூவ் பண்ணும்போது எங்கே உனக்கு ஹைப்பர் லிங்க்னா என்ன, ஒரு அந்த ஏரியாவை கிளிக் பண்ணும்போது அந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு பேஜ் மூவ் ஆகிறது தான்
ஹைப்பர் லிங்க்னு சொல்கிறோம். இதே மாதிரி நம்ம இமேஜஸ்லேயும் செட் பண்ணிக்க முடியும். பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது, கர்சர் கிட்ட கொண்டு போகும்போது எங்கெல்லாம் நம்ம ஹைப்பர் லிங்க் செட் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் என்ன பண்ணும், டிஃபால்ட்டாக ஆரோ சிம்பிள் இருந்தது ஹேண்ட் சிம்பிளுக்காக கன்வெர்ட் ஆகி அங்கே வச்சு நம்ம கிளிக் பண்ணும்போது அதில் என்ன பேஜ் ஓப்பன் பண்ணணும்னு யூஆர்எல்லில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமோ அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து விசிட்டிங் த வெப்பேஜ். ஒரு வெப்பேஜாக பார்க்கணுன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன், உன்னுடைய சிஸ்டத்தில் ப்ரௌசரை செலக்ட் பண்ணுவேன். ப்ரௌசர்னு சொல்லும்போது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஃபயர்ஃபாக்ஸ், ஒப்பேரா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸ் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு அதில் அட்ரஸ் பார் இருக்கும் இல்லையா, யூஆர்எல் படித்தோம் இல்லையா, அந்த யூஆர்எல்லை வச்சு என்ன டாபிக் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணணுமோ அதை டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு கோ பட்டனை கிளிக் பண்ணணும். After visiting a web page, the user can click any of the link on the page and move to another web page. The process of moving through different page is called the web surfing or web navigation. New browser window is obtained by right clicking the link and select the option new open in new window. When the browser contains a web server for a web page, the request file is copied to the client machine. The opening of the file takes place in the client machine. Once the client is disconnected from the computer, the open web files are available in client machine. This help the user to view the visited web page again in the ஆஃப்லைன் மோட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி யூஆர்எல்லில் வச்சு அட்ரஸை நீ டைப் பண்ணிவிட்டு அந்த பேஜை அடிக்கடி திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேஜுக்கு தான் வெப் சர்ஃபிங் அல்லது வெப் நேவிகேஷன் சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் அடிக்கடி கூகுள் சர்வரை யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணுறேன்னா அதை தான் வெப் சர்ஃபிங் அல்லது வெப் நேவிகேஷன் சொல்கிறோம். அடுத்து அந்த பேஜை பார்த்து முடித்த பிறகு என்ன பண்ணிக்கலாம், அந்த டாபிக் ரிலேட்டடாக இன்னொரு லிங்க்கை பார்க்கலாம். லிங்க்கை பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு டொமைன் நேம் நீ டைப் பண்ணும்போது நிறைய லிங்க்காக வரும். அதிலே வச்சு நீ கிளிக் பண்ணேன்னா அந்த டாபிக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இன்னொரு பேஜுக்கு ஓப்பன் ஆகும். அதுவே அந்த டொமைன் நேமில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ விண்டோன்னு கொடுக்கும்போது என்ன பண்ணும், அந்த டொமைன் நேமோடைய இன்ஃபர்மேஷன் இன்னொரு டேபுக்குள்ளே போய் ஓப்பன் ஆகும். அந்த நியூ விண்டோன்னு கொடுக்கும்போது புதுசாக ஒரு ஃப்ரெஷ் விண்டோ பேஜுக்குள்ளே ஓப்பன் ஆகும். உனக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது அதிலே வச்சு கிளிக் பண்ணேன்னா அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு திரும்ப அது கீழே வேறு ஏதாவது லிங்க் இருக்கான்னு பார்க்கணுன்னா திரும்ப பேக் வந்து தான் இது பண்ணணும். அதுவே ரைட் கிளிக் பண்ணி நியூ விண்டோ அல்லது நியூ டேப்னு கொடுக்கும்போது அந்த லிங்க்கையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, ப்ரௌசரில் நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை கேட்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணும், சர்வர்லேருந்து ஒரு காப்பியை உன்னுடைய கிளைண்ட் மிஷினுக்கு அனுப்பும். அதை நீ என்ன பண்ணிக்கலாம், உன்னோடைய கிளைண்ட் மிஷினில் ஏதாவது ஒரு ட்ரைவுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டோர் பண்ணி வச்ச அந்த டாக்குமெண்ட்டை இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத போதும் எப்போ வேணாலும் அதை பார்த்துக்க முடியும். Changes made in original web page will not affect the copied page. To view the changes, the web page is to be loaded again or it is to be refreshed. A browser can be configured to reload the page after a short interval. As the client pulls the information from the server,
This facility is called client pull technology for the server to send the new data to the client on its own after specified times of interval. To open a file using the browser in Windows system, click My Computer icon on the desktop and select the folder options from the Tools menu. The File Type tab displays the list of registered file types. To change the program associated with the file type, select the file type and then click the change button. Open with window pop-up on the screen. அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய சிஸ்டத்தில் ஆஃப்லைனில் வந்த பிறகு அதை எப்போ வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலான்னு பார்த்தோம். இப்போ அந்த ஒரிஜினல் ஃபைல் சர்வர்லேருந்து வந்த ஃபைலை நீ உன்னோட மெஷினில் ஸ்டோர் பண்ணியிருக்கல, அப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கும்போது அந்த சர்வரில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்ததுன்னா அதை நீ ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபைலில் எந்த சேஞ்சஸும் அக்கர் ஆகாது. அப்படியே அங்கே உள்ள சேஞ்சஸும் உன்னுடைய ஃபைலில் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா நீ திரும்ப என்ன பண்ணணும், ரிஃப்ரெஷ் கொடுத்து அந்த பேஜை ரீலோட் பண்ணால் மட்டும்தான் ஒரிஜினல் ஃபைலில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தோ காப்பி ஃபைலில் அந்த சேஞ்சஸ் அக்கர் ஆகும். இந்த மாதிரியான டெக்னாலஜியை தான் கிளைண்ட் புல் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். அடுத்த சர்வர் என்ன பண்ணோன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்குள்ளே அந்த டேட்டாவை நீ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது உனக்கு திரும்ப உன்னுடைய சிஸ்டத்துக்கு அனுப்பிவிடும். ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப் ஃபாலோ பண்ணியிருக்கணும்னா, நீ விண்டோஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் முதல்ல என்ன பண்ணணும், மை கம்ப்யூட்டர் ஐக்கானை டெஸ்க்டாப்பில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ரைட் கிளிக் பண்ணும்போது ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறதுக்கு விண்டோஸில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் முதல் டெஸ்க்டாப்பில் மை கம்ப்யூட்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணு. அதில் எந்த ஃபைல் உனக்கு வேணுமோ, ஃபைல் அல்லது ஃபோல்டர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும், டூல்ஸ் மெனுவுக்கு போகும்போது அங்கே என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். உனக்கு ஏதாவது ஃபைலில் மாடிஃபிகேஷன்ஸ் எதாவது பண்ணணுன்னா அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பட்டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணும்போது உனக்கு ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வரும். அந்த பாப்அப் ஸ்க்ரீனில் நீ மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணால் போதும், அந்த சேஞ்சஸ் எல்லாமே அதில் அக்கர் ஆகும். அடுத்து யூஸிங் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் நிறைய சப் மெனூஸ் இருக்கும். அதில் ஒவ்வொரு மெனூஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதில் ஃபைல் மெனுவை கிளிக் பண்ணேன்னா அதுக்குள்ளே என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும், நியூ, ஓப்பன், சேவஸ், பிரிண்ட், எக்ஸிட், இந்த மாதிரியான நிறைய மெனூஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபைலை புதுசாக ஓப்பன் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், நியூன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம், அல்லது என்ன பண்ணிக்கலாம், டூல் பாரில் அந்த ஐகான்ஸ் சிம்பிள்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அந்த சிம்பிளை கிளிக் பண்ணியும் நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஓப்பன் பண்ண ஃபைலை என்ன பண்ணுவோம், அதில் கண்டென்ட்லாம் டைப் முடிச்சுட்டு சேவ் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்னொரு ஒன்று சேவஸ்ன்னு இருக்கும். சேவுக்கும் சேவஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், சேவ்னு கொடுக்கும்போது நீ டைப் பண்ண என்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கியோ
என்ன கண்டென்ட் டைப் பண்ணியிருக்கோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். சேவ் அஸ்ன்னு கொடுக்கும்போது ஒரிஜினல் ஃபைலை அதோட ஒரு காப்பி, இப்போ எக்ஸாம்பிள் இந்த பேஜ் இருக்க, இதை நீ சேவ் பட்டன் கொடுக்கும்போது சேவ் ஆகும். இதே பேஜ் உனக்கு தேவை, ஆனால் இதில் கொஞ்சம் போல் தான் உனக்கு மாடிஃபிகேஷன் பண்ணணும் அல்லது ஒரு லைன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா நீ திரும்ப இதை உட்காந்துருந்து டைப் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபைல் மெனுவில் போய் சேவ் அஸ் கொடுத்து ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிட்டா போதும். அதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணணுமோ அல்லது டெலீட் பண்ணணுமோ தேவைக்கேற்ற மாதிரி டெலீட் பண்ணிக்கலாம்.